வணக்கம். இன்றைய பிஎன்சியின் நேரலை செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷாலினி மூர்த்தி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கரூர் சம்பவத்தில் விஜய் பெயரை குற்றப்பத்திரிகையில் சேர்க்க திட்டம். டெல்லியில் கிடுக்குப்பிடி கேள்விகளை கேட்கும் சிபிஐ. மதுராந்தகத்தில் மோடி பங்கேற்கும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம். கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்பார்கள் என நயினார் நாகேந்திரன் உறுதி. 6000 ரூபாயாக உயர்ந்த ஆம்னி பேருந்து கட்டணம். அதிர்ச்சியில் உறைந்த மதுரை பயணிகள். சம வேளைக்கு சம ஊதியம் கேட்டு 25 நாட்களாக ஆசிரியர்கள் போராட்டம். திமுக அரசுக்கு பாமக அன்புமணி ராமதாஸ் கண்டனம். ஜனநாயகனை வெளியிட முடியாத அளவுக்குத்தான் நம்முடைய ஜனநாயகம் உள்ளது. நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கிண்டல். தமிழ்நாடு சட்டசபை ஆளுநர் RN ரவியுடன் தொடங்குகிறது. அரசின் உரையை வாசிப்பாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. கரூர் சாலைகளில் அதிக வளைவுகள் இருப்பதாக சொன்ன விஜய் சிபிஐ விசாரணையில் தாமதமாக வந்த காரணம் கூறியதாக தகவல். மதுரை சரவணா கிச்சன் மலிவு விலை உணவகம் தொடக்கம். ஏழைகளுக்கான நடமாடும் உணவகத்தை தொடங்கிய டாக்டர் ப. சரவணன். திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? MP கனிமொழியிடம் நெட்டிசன்கள் கேள்வி. திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் தெப்ப திருவிழா கொடியேற்றம். 28ஆம் தேதி தெப்பக்குளத்தில் தெப்ப உற்சவம் நடத்த ஏற்பாடு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். கரூர் வேலுசாமிபுரத்தில் கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி அன்று நடைபெற்ற சம்பவம் குறித்து சிபிஐ தொடர்ந்து விசாரணை செய்து வரும் நிலையில் இந்த வழக்கின் குற்றப்பத்திரிகையில் தாவிக தலைவர் விஜயின் பெயரையும் இணைக்க திட்டமிடப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி வருகின்றன. பிப்ரவரி மாதத்தின் முதல் அல்லது 2வது வாரத்தில் சிபிஐ சார்பில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. விசாரணைக்காக டெல்லி சென்றுள்ள விஜயிடம் சிபிஐ அடுக்கடுக்கான பல்வேறு கேள்விகளை முன்வைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. மதுராந்தகத்தில் வரும் 23ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ளும் பிரம்மாண்ட கூட்டத்தில் 5 லட்சம் பேர் பங்கேற்பார்கள் என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். சட்டசபை தேர்தலுக்கான தேதி இன்னும் 2 மாதங்களில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் தேசிய ஜனநாயக கட்சியின் முதல் தேர்தல் பொதுக்கூட்டம் வரும் 23ஆம் தேதி மதுராந்தகத்தில் நடைபெற உள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய நயினார் நாகேந்திரன், தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அனைத்து கூட்டணி கட்சிகளின் தலைவர்களும் மேடையில் இடம்பெறுவார்கள் என்று கூறினார். பொங்கல் பண்டிகை கொண்டாட சொந்த ஊருக்கு சென்று திரும்பிய மக்கள் சென்னைக்கு திரும்பியதால் சாலைகளில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. ஆம்னி பேருந்துகளில் சென்னைக்கு டிக்கெட் கட்டணம் 3000 ரூபாயிலிருந்து 6000 ரூபாயாக வசூலிக்கப்பட்டதால் பயணிகள் அதிர்ச்சியடைந்தனர். கோவைக்கு செல்லும் பேருந்துகள் ஆரப்பாளையம் பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படுகிறது. மதுரையிலிருந்து கோவைக்கு அரசு பேருந்தில் 200 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்பட்ட நிலையில் கூட்டம் அதிகமாக இருப்பதை பயன்படுத்தி தனியார் வேன்களில் 500 ரூபாய் கட்டணம் வசூலித்து பயணிகளை ஏற்றிச் சென்றனர். பிக் பாஸ் நிகழ்ச்சியின் 9வது சீசன் டைட்டில் வின்னராக திவ்யா கணேஷ் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ரன்னரப்பாக சபரியும் 2வது ரன்னரப்பாக விக்கல்ஸ் விக்ரமும் தேர்வு செய்யப்பட்டனர். தமிழ் பிக் பாஸ் வரலாற்றில் வைல்டு கார்டு போட்டியாளராக வந்து வெற்றியாளராக அறிவிக்கப்படும் 2வது போட்டியாளர் என்ற பெருமையை திவ்யா பெற்றுள்ளார். இதற்கு முன் 7வது சீசனில் அர்ச்சனா வைல்டு கார்டில் நுழைந்து வெற்றி பெற்ற முதல் போட்டியாளர் ஆவார். சமவேளைக்கு சம ஊதியம் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி 25ஆம் நாளாக தொடரும் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்பட்டுள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாணவர்களின் படிப்பு பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அது குறித்து எந்த கவலையும் இல்லாமல் ஆசிரியர்கள் போராட்டத்திற்கு தீர்வு காண எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் திமுக அரசு வேடிக்கை பார்ப்பது கண்டிக்கத்தக்கது என்றும் பதிவிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் 71 கட்சி மாவட்டங்களுக்கான புதிய மாவட்ட தலைவர்களை நியமித்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் அறிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்தும் வகையில் புதிய மாவட்ட தலைவர்களை நியமிப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. அதற்காக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பார்வையாளர்கள் கொண்ட குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு மாவட்ட தலைவர்களுக்கான தேர்வு நடத்தி புதிய தலைவர்களை தேர்ந்தெடுத்துள்ளனர். ஆபரண தங்கத்தின் விலை மீண்டும் உச்சத்தை தொட்டுள்ளது. வாரத்தின் முதல் நாளான திங்கட்கிழமையன்று சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 170 ரூபாய் உயர்ந்துள்ளது.
ஒரு சவரன் 1360 ரூபாய் உயர்ந்து 1,07,600 ரூபாயாக விற்பனையாகிறது. 1 கிராம் வெள்ளி 318 ரூபாயாகவும் 1 கிலோ பார் வெள்ளி 3,18,000 ரூபாயாகவும் விற்பனையாகிறது. தினசரியும் தங்கத்தின் விலையோடு வெள்ளியின் விலையும் போட்டி போட்டுக்கொண்டு உயர்ந்து வருவது சாமானிய மக்களால் தங்கத்தை நினைத்து கூட பார்க்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. பராசக்தி திரைப்படத்தில் கூறப்பட்டிருப்பதுதான் மொழி போராட்டம் என எடுத்துக்கொள்ள முடியாது என்றும் அதை அறிந்து கொள்ள நிறைய புத்தகங்களை படிக்க வேண்டும் என்றும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய சீமானிடம் ஜனநாயகன் பட பிரச்சனை குறித்த கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், ஜனநாயகன் திரைப்படத்தை வெளியிடுவதில் பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருந்து வருவதாகவும் ஜனநாயகனை வெளியிட முடியாத அளவுக்கு தான் நம்முடைய ஜனநாயகம் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 3% குறைவாக பெய்துள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. கடந்த அக்டோபர் மாதம் தொடங்கிய வடகிழக்கு பருவமழை விடை பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை வழக்கமாக 44.1 சென்டிமீட்டர் மழை பெய்ய வேண்டிய நிலையில் 42.7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை 10% மழை குறைவாக பதிவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் RS மங்கலம் தாலுகாவிற்கு உட்பட்ட பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த ஆயிரக்கணக்கான ஏக்கர் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் பெரும் கவலையடைந்துள்ளனர். வயல்களில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் அறுவடை இயந்திரங்களை கொண்டு செல்ல முடியாத சூழல் நிலவுகிறது. பாடுபட்டு விளைவித்த நெல்லை ஒரு பிடி கூட வீட்டுக்கு கொண்டு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். தமிழக ஆளுநர் RN ரவி உரையுடன் தமிழ்நாடு சட்டசபை கூடுகிறது. ஆளுநர் உரையில் தமிழக அரசின் செயல்பாடுகள், கொள்கை, சாதனைகள் இடம்பெற்றிருக்கும். ஆளுநர் ஆங்கிலத்தில் உரை நிகழ்த்தி முடித்ததும் அந்த உரையை தமிழில் சபாநாயகர் அப்பாவு வாசித்தவுடன் அன்றைய கூட்டம் நிறைவடையும். கடந்த சில ஆண்டுகளாக உரையை தொடர்ந்து புறக்கணித்து வரும் ஆளுநர் RN ரவி இன்றைய தினம் சட்டசபை கூட்டத்தில் உரையை முழுமையாக வாசிப்பாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. கரூர் வேலுச்சாமிபுரத்திற்கு நான் சென்று கொண்டிருந்த போது அங்கு சாலைகளில் பல்வேறு வளைவுகள் இருந்ததால் கரூருக்கு வர 7 மணி நேரம் தாமதமானது என CBI அதிகாரிகளிடம் விஜய் பதிலளித்தார். இதையடுத்து சாலைகளில் வளைவுகள் இருந்ததற்கு ஆதாரத்தை கொடுங்கள் என விஜயிடம் அதிகாரிகள் கேட்டுள்ளனராம். கரூரில் கடந்த செப்டம்பர் 29ஆம் தேதியன்று ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக டெல்லியில் CBI அதிகாரிகள் தவிக தலைவர் விஜயிடம் 2வது முறையாக விசாரணை மேற்கொண்டனர். சரவணா மருத்துவமனை மற்றும் சூர்யா டிரஸ்ட் இணைந்து மதுரை சரவணா கிச்சன் என்ற பெயரில் ஏழை மக்களுக்கான நடமாடும் மலிவு விலை உணவகத்தை சரவணா மருத்துவமனை நிறுவனர் டாக்டர் ப. சரவணன் துவங்கி வைத்தார். துவக்க விழாவில் நடிகர்கள் மதுரை முத்து, கஞ்சா கருப்பு மற்றும் அதிமுக நிர்வாகிகள் பங்கேற்றனர். நூற்றுக்கணக்கான தொழிலாளர்களுக்கு மலிவு உணவுகளை டாக்டர் சரவணன் வழங்கினார். நாள்தோறும் நடமாடும் மலிவு விலை உணவகம் மதுரை நகரின் பல்வேறு இடங்களுக்கு சென்று மலிவு விலை உணவுகளை வழங்க திட்டமிடப்பட்டு உள்ளது. திராவிட மாடல் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. முதலமைச்சரின் பாதுகாப்புக்கு சென்ற பெண் காவலர்களை ஆபாசமாக படம் பிடித்ததாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் பரமக்குடி நகர SSI கைது செய்யப்பட்டுள்ளார். இதேபோல பேசன் பிரிட்ஜ் காவலர்கள் பெண்களின் ஆடைகளை அகற்றி அவமானப்படுத்திய வீடியோ சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டு வருகிறது. இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா என கனிமொழியிடம் நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத ஸ்டாலின் மாடல் ஆட்சியை கண்டித்து எப்போது தீப்பந்தம் ஏந்த போறீர்கள் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளனர். திருப்பதி ஏழுமலையானை பக்தர்கள் ஏப்ரல் மாதம் வழிபட பல்வேறு தரிசன டோக்கன்கள், தங்கும் மறைகள் ஒதுக்கீடு ஆன்லைனில் வெளியிடப்படுகின்றன. இது குறித்து திருப்பதி தேவஸ்தானம் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் அர்ச்சித சேவைகளான சுப்ரபாதம், தோமாலா சேவை, அர்ச்சனை, அஷ்டதலபாத பத்மாராதனை போன்ற அர்ச்சித சேவைகளுக்கான தரிசன டிக்கெட்கள் இன்று திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு வெளியிடப்பட்டது. 23ஆம் தேதி காலை 10 மணிக்கு அங்க பிரதட்சணம் டோக்கன்கள், மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள், நீண்ட காலம் நோயினால் அவதிப்படுபவர்களுக்கான டிக்கெட்களும் வெளியிடப்பட உள்ளது. 24ஆம் தேதி காலை 10 மணிக்கு 300 ரூபாய் கட்டணம் சிறப்பு நுழைவு தரிசன டிக்கெட்கள் வெளியிடப்படும்.
பட்டியலிடப்படும். ஆண்களில் பாவப்பட்ட மக்கள் உள்ளதாகவும் அதனால்தான் ஆண்களுக்கு இலவச பேருந்து பயணம் அறிவிக்கப்பட்டுள்ளது எனவும் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கூறியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய செல்லூர் ராஜு, முத்தான 5 திட்டங்கள் எங்கள் தேர்தல் அறிக்கையில் முதற்கட்டமாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். கடந்த தேர்தலில் 1500 ரூபாய் அறிவித்திருந்தார். தற்போது 2000 தேர்தல் அறிக்கையில் உயர்த்தியிருக்கிறார் என்றும் செல்லூர் ராஜு கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை விடைபெற்று விட்டதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ள நிலையில் அடுத்த ஒரு வாரத்திற்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் ஜனவரி 22ஆம் தேதி வரைக்கும் வறண்ட வானிலை நிலவக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே கட்டப்புலி நகர் பகுதியில் மதுரையிலிருந்து பழனி சென்ற அரசு பேருந்து பட்டா உடைந்ததால் சாலையின் நடுவே கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பேருந்தில் பயணம் செய்த 55 பயணிகளும் ஓட்டுநரும் நடத்துனரும் படுகாயமடைந்தனர். விபத்தில் சிக்கியவர்களை அங்கிருந்தவர்கள் மீட்டு உடனடியாக சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் தெப்பத் திருவிழா கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக தொடங்கியது. கொடியேற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதற்படை வீடான திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தை மாதத்தில் 10 நாட்கள் தெப்ப திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்படுவது வழக்கம். விழாவின் சிகர நிகழ்ச்சியாக வரும் 28ஆம் தேதி GST சாலையில் உள்ள தெப்ப குளத்தில் தெப்ப உற்சவம் நடைபெற உள்ளது. இந்தியாவில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளில் 67.1% 15லிருந்து 49 வயதுக்குட்பட்ட பெண்களில் 57% இரத்த சோகையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தேசிய குடும்பநல ஆய்வறிக்கை தெரிவித்துள்ளது. போதிய சத்தான உணவு இன்மை, ஃபோலேட் மற்றும் வைட்டமின் B12 குறைபாடு போன்றவை இதற்கு முக்கிய காரணங்களாக கூறப்படுகின்றன. உடலில் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படும் போது அதை ஈடுகட்ட இதயம் மற்றும் நுரையீரல்கள் வேகமாக செயல்பட வேண்டியிருக்கும். இதன் காரணமாக மிக சிறிய வேலைகளை செய்தாலே மூச்சு வாங்கும். குறிப்பாக வேகமாக நடக்கும் போதோ அல்லது உடற்பயிற்சி செய்யும் போதோ மூச்சு திணறல் ஏற்படும் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எப்பொழுதும் BNC டைம்ஸ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.